கந்தசாமி இப்படி வா. பட்டணத்துல படிக்கிற உன் பையனுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னில்ல? ஆமா. இதுல 500 ரூபாய் இருக்கு, அனுப்பி. சரி கந்தசாமி, அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. நாராயணா, இந்த கடல்ல இருக்கிற உன் நிலத்தை மீட்டுக்க. இனிமே வரவுக்குள்ளேயே செலவை அடக்கப்பாரு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இது கொள்ள அடிச்ச பணம், குறுக்கு வழியில வந்த நோட்டு. அதனால என்ன, இப்போ ஊர்ல உலகத்துல நடக்காதியான செய்துட்டேன். எனக்கு திருடன்னு முத்திர குத்தியாச்சு. ஆனா முத்திர குத்தாத எத்தனையோ திருடனுங்க இந்த நாட்டுல இல்லையா என்ன? இப்ப என் கையில பணம் இருக்குது. இதுதான் சட்டத்தை உருவாக்குது, அதே சட்டத்தை மீறவும் வைக்குது. மொத்தத்துல இது ஒரு சக்கரம். உலகம்ங்கிற அச்சுல இது சுத்திர அழகுல மயங்காத ஆள் யாரு? கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னு. நல்லா இருக்கு. வயசு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள மூச்சு வாங்குதா? நாளைக்கு எப்படித்தானே உன் குடும்பத்தை சமாளிக்க போறியோ? ஆமா, வீட்டு வேலையை நான் தான் பார்க்கணும், காலேஜ்லயே படிக்கணும், இந்த வாட்டர் சைக்கிளுக்கு நான் தான் காத்தடிக்கணும். மூச்சு வாங்காம என்ன பண்ணுமோ? சரி சரி, சீக்கிரம் போய் உன் புத்தகத்தை எடுத்துட்டு வா. போற வழியில உன்னை காலேஜில் விட்டு போறேன். ஒரு நொடியில வந்துடுறேன். சரியா யார் யாரு வண்டியை குறுக்க நிறுத்திக்கிட்டு தள்ளி நிறுத்தியா? ஆமா, பொண்ணு மாதிரிதான் தெரியுது. என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல, கார் எப்படி நடு ரோட்ல? ஆமா, காரை நடு ரோட்ல நிறுத்தி அழகு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா உனக்கு கண்ணி தெரியல? கார் எப்படி 3 கால நிக்கிறத பாத்துட்டும் மூளை இல்லாம பேசுறிய? எம்மாடி, ஆளை பார்த்தா பட்டத்து பொண்ணு, பேச்ச பார்த்தா நாட்டுக்கட்ட. என்ன சொன்ன? கண்டெம்ப்ரூட். நான்சென்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? மேடம், உங்க முகத்துல எக்ஸ்கியூஸ் மீ, தாமரை பூல சேரப்பட்ட மாதிரி உங்க அழகான முகத்துல கரைப்பட்டுருச்சு. இப்ப சரியா போச்சு. அப்ப கூட அது நல்லாவே இருந்துச்சு. ஆமா, முதல்ல கரைப்பட்டுச்சு, இப்ப அண்ணன் கையும் பட்டுச்சு. பட்டா இல்ல, ஒட்டிக்குமா? சரிதான், இது எதுக்கும் துணிஞ்ச பொண்ணு போல இருக்கு. நீ வாங்க போலாம். அப்ப நாங்க வர்றோம். பாய். நீங்க டவுன் பக்கம் தானே போறீங்க? ஆமா. ஏன்? கார் சரியா வராது போல இருக்கு, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க. அம்மா, இது சைக்கிள், கார். ஏன் சைக்கிள்ல 3 பேர் போக கூடாதா? போகலாம். ஓட்டுறது யாரு? நான் ஓட்டுறேன். சரிதான், பயில்வான் மகா போல இருக்கு. மேடம், ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை நான் உயிரோட கொண்டு போய் நல்லபடியா சேர்த்துறேன். அப்பாடி, அப்ப நான் முன்னால உட்காந்துக்கிறேன். அண்ணே, இது நல்லா இல்ல. ஒரு பொண்ணை ஓட்ட விட்டுட்டு நீ முன்னால உட்காந்தினா யாருக்கு கேவலமா? யாருக்கு? எனக்கு தான். தெரியுதுல்ல, அப்ப நீயே ஓட்டு. மேடம், முன்னால இருங்க. That's right. மேடம், ப்ளீஸ். மேடம், எத்தனை பவுண்டு? முன்னால வீல் அமுகுதுன்னு கேட்டேன். போலீஸ் இறங்குது.
பாபு. உங்க அப்பா பேரு? ஆறுமுகம் பிள்ளை. ஒன்ன கேக்குறேன். எனக்கும் அவருக்கும் ஒரே அப்பா தான் சார். மிஸ்டர் பாபு, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? மீனாட்சி அம்மா எஸ்டேட்ல செக்ரட்டரியா இருக்கேன் சார். ஐ சி. இவங்க யார்? இது என் தங்கச்சிங்க, பேரு ராஜாத்தி, காலையில படிக்குது. அந்த பொண்ணு யார்? இது என் தங்கச்சி இல்லைங்க, பேரு என் பேரு மாலா. என்ன பார்த்து சொல்லுமா. உங்க அப்பா பேர் என்ன? மிஸ்டர் அருணாச்சலம். அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? இஸ் இட்? எஸ் சார், நான் தான் மாலாவுடைய ஃபாதர். மிஸ்டர் அருணாச்சலம், இது உங்க மகளா? ஆமா, என்னுடைய ஒரே மக. அவளுக்கு கார் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என் முன்னாலேயே சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் வர்றா. நான் என்ன சார் பண்ணுவேன்? ஓட்டக்காரு ரிப்பேரா போச்சு. கார் ரிப்பேரா போனா போன் பண்ண வேண்டியதானே? நடு ரோட்ல ஏது சார் போன்? அதுக்காக சார், என் மகள் யோசிக்க வேண்டாம். சரியான தண்டனை கொடுங்க, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். ஆல்ரைட், தலா 10 ரூபா அபராதம், கட்டலைன்னா 24 மணி நேரம் ஜெயில். ஃபைன் கட்ட பணம் கொடுங்கப்பா. மாலா, நான் பணம் கொண்டு வரல, எனக்கு சேர்த்து ப்ளீஸ். அப்பா, நான் தான் இவரை கம்பல் பண்ணி ட்ரிபிள்ஸ் போட வச்சேன். அவருக்கு சேர்த்து நாம தான்ப்பா பணம் கட்டணும். இரு இரு, உங்களை என்னையா கதையா சொல்றீங்க? கார்ல வந்தாரா, எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டாரா? மேனேஜர், ஒரு பொம்பளை நிர்வாகத்துல இந்த எஸ்டேட் நடக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. எனக்கு நம்பிக்கை. பாபு, இப்ப மணி என்ன? மணி 10மா. நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும்? அதுமா நான் வரும்போது இன்னைக்கு நான் எதிர்ப்பு. காரணம் கேட்க விரும்புறேன். மேனேஜர், அம்மா. பாபுவோட சம்பளத்துல ஒரு நாள் பணத்தை பிடிச்சுக்கங்க. சரிம்மா. அவருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். நீங்க கோட்டை விட்டு 50,000த்துக்கும் உங்க வீட்டை எழுதி கொடுங்க. அம்மா, நான் சொல்றதை செய்யுங்க. இன்னும் ஒரு கார்ல வந்தாரா, இவர் கொண்டு வந்த பணத்தை எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டார். ஓஹோ அம்மா, இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்காக இவர்கிட்ட வீட்டை எழுதி கொடுங்கன்னு கேட்டா எப்படி? போலீஸ்ல சொன்னா மட்டும் போன பணம் திருப்பிடுமா? பாபு, சேட் நந்தலால் கிட்ட இந்த எஸ்டேட் அடமானம் வச்சு எங்க அப்பா வாங்கிற 50,000 ரூபாய் பணத்துக்கு வட்டியை முதல்ல ஏறி போயிருக்கிறது உனக்கு தெரியும். ஆமாமா. அந்த கடன்காரன் நேத்து கண்ணாவில அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். அதுக்காகத்தான் இந்த எஸ்டேட்ல விளைஞ்ச காபி கொட்டையை வித்து பணம் கொண்டு சொல்லி இவர் அனுப்பிச்சேன். கடைசியில என்னடா, இன்னும் கார்ல வந்தாரா, எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டாரா? பாபு, அவர் வீட்டை எழுதி கொடுக்க சொல்லு, இல்ல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லு. அம்மா, பிக்கல் பிடுங்கல் இல்லாத நல்ல சம்பந்தம். அம்மாவுக்கு பையன், ஒரே பிள்ளை. என் பிள்ளைய நான் செல்லமாவே வளர்த்துட்டேன். அவன் சொல்லுக்கு இந்த வீட்டுல மறுபேச்சே இல்ல. ஆமாங்க, உங்க பொண்ணு கெட்டிக்காரியா இருந்து எங்க ராஜாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டா அப்புறம் அம்மா கூட பம்பரமா தான் ஆடணும். நீங்க ஒண்ணு, என் பொண்ணுக்கு பேசவே தெரியாதுங்க. அப்ப சரி, எல்லோருக்கும் திருப்தி தானே? மூர்த்தி நாள் பாத்துருவோமா? இருங்க, என்ன அவசரம்? நான் சொன்ன விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொன்னாரு, ஆனா நீங்க ஒரே அடியா ரொக்கமா 50,000 ரூபாய் கேட்கறது. என் பிள்ளைக்கு நான் வரதட்சணை கேட்கல. இந்த எஸ்டேட்ல கொஞ்சம் கடன் இருக்கு. அந்த 50,000 என் புள்ள பேர்ல பேங்க்ல போட்டீங்கன்னா கடன் அடைக்க சௌகரியமா இருக்கும். என்னம்மா, நம்ம ராஜாவோட படிப்புக்கு அழகுக்கும் 50,000 என்ன, லட்சம் கொடுக்கலாமே. ஆமா, இவன் தான் என் புள்ள. பையன் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க கண்டிஷனுக்கு நான் சம்மதிக்கிறேங்க. நல்லதுங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிச்சுப்போம். பையனுக்கு பரீட்சை முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கோ. யாருக்குமா கல்யாணம்? பாபு சாருக்கா? உனக்கு தாண்டா. அம்மா, எனக்கு பொண்ணு தேடுற பொறுப்பை நீங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம். ராஜா, மன்னிச்சுக்குங்கம்மா. என்னோட காலேஜ்ல படிக்கிற இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் தரகா, நல்ல சம்பந்தம் பார்த்தேன். அம்மாவை கடங்காத புள்ள விட்ட என் பொண்ணு வாழ்ந்தா அப்படிதான். அடே, ராஜா கெட்டிக்காரன் தான். பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. பாபு, நீ இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நான் சொன்ன விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பாபு, படத்தை பார்த்து திகச்சு போயிட்ட? பொண்ணு கிளி மாதிரி இல்ல? கிளிதாம்மா, ஆனா பருந்து மாதிரி ரொம்ப உயரத்துல பறக்க முடியாது. பரவாயில்ல, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த மகாலட்சுமி வீட்டுல நீங்க கேட்கிற பணம் இருக்கணுமே. என்ன பாபு, அவ கழுத்துலயும் காதலையும் போட்டிருக்கிற நகையை பார்த்தாலே தெரியல பணக்கார வீட்டு பொண்ணாத்தான் இருக்கணும். நகையை வச்சு அடப்படாதீங்கம்மா. இது 10 ரூபாய்க்கு வாங்கின இன்விடேஷனா கூட இருக்கலாம். சரி சரி, நகையை விடு. அவ முகத்துல இருக்கிற கலையை பாரு. செல்வத்திலேயே வளர்ந்தவன்னு சொல்லுது. ஏழை வீட்டு பெண்ணுங்க கூட செல்லமா வளர்றது உண்டுமா? ஆமா, ஏழைதான் காலேஜ்ல படிக்கிறாளாக்கும். பணத்துக்கும் படிப்புக்கும் ஏமா முடிச்சு போடுறீங்க? நீ என்ன, நான் சொல்றதெல்லாம் வெட்டி வெட்டி பேசுற? முதல்ல உங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாரு. என்ன விசாரிக்கணும்? 50,000 ரூபாய் பணம் வேணும்னு கேளு. கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா? முதல்ல நீ கேளு. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்?
இது என் தங்கச்சிம்மா. பாபு, இந்த ஏழையோட பிறந்த ஒரே தங்கச்சி. கடவுளே. சின்ன வயசுலயே தாய் தகப்பனை இழந்த அவளுக்கு நான் தான் சகலம். நான் உங்ககிட்ட கைகட்டி சேவகம் செய்து வாங்குற சம்பளத்துல தாமா 2 பேரும் உயிர் வாழறோம். இப்போ நான் என்ன செய்யறது? அந்த கடனை அடைக்க. ஆத்திரப்படாதீங்கம்மா. உங்க கடனை அடைக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்கல. ஆனா நிலைமை தெரியாம விளையாடின என் தங்கச்சியை வெட்டி புதைக்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் வர்றேம்மா. பாபு, ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா காதல் பண்றாங்க. காதல் நீ படிச்சு கிழிச்சது போதும். நான் படிக்கிற புத்தகத்தை எரிக்கிறதுனால மட்டும் என் மனசுல நினைக்கிற உருவத்தை அழிச்சிட முடியுமா? உன்னை காலேஜுக்கு அனுப்புனதால இந்த வம்பு. இனிமே நீங்க போகவே வேண்டாம். காலேஜுக்கு போகலன்னா காதலும் இல்லைன்னு ஆயிடுமா? அரஞ்சனம் தெரியுமா? பல்லு கொண்டு போயிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? காதலாம் காதல். அதுக்கு என்ன விலை தெரியுமா? 50,000 ரூபாய். 50,000 யாருகிட்ட இருக்கு? பணம் இல்லைன்னா பரவாயில்லைன்னா நான் எப்போ இப்படியே இருந்துடுறேன். ஆனா அவரை மாத்திரம் மறந்துடுன்னு சொல்லாத. அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? முளைச்சு 3 நிலை விடுறதுக்குள்ள தியாகம் பண்றாங்களா? தியாகம். ராஜாத்தி, உனக்கு உன் அண்ணன் மேல உண்மையான பிரியம் இருந்தா உடனே அந்த பயணம் மறந்து. இல்ல உன் கூட பிறந்த பாவத்துக்கு நான் தற்கொலை தான் பண்ணிட்டு சாப்பிடுறேன். அப்படியெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ராஜாத்தி, முழுங்கிட்டியா? எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். அடச்சி, சாப்பாட்டு மேல என்ன கோவம்? திருட்டு தூங்கு.